Hi there, it's me Raja here. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். ஸோ டெக்னிக்கலாக சொல்லணுன்னா நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட் சேனலில். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். பட் என்னால் பண்ண முடியல. 2024 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெசல்யூஷன் லிஸ்ட் எழுதினேன் ஒன்று. ஸோ இதுதான் அந்த ரெசல்யூஷன் லிஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ரெசல்யூஷன்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஒன்றாவது ஃபாலோ பண்ணிக்கலான்னு கேட்டால் எல்லோரும் மாதிரியும் தான் எழுதுனதோட சரி. பட் ரெசல்யூஷன் நான் எவ்வளோ டைம் திங்க் பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே எழுதுனதில்லை. இதான் என்னோடய ஃபஸ்ட் ரெசல்யூஷன்ஸ் எழுதினேன். இந்த 7ல் கண்டென்ட் மேக்கிங்கும் ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நான் ரொம்ப நாளாக கண்டென்ட் மேக் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். பேசிக்காக நான் நேமுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், என்ன கண்டென்ட் போட போகிறோங்கிறக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்படி டைம் பண்ணி திடீர்னு பார்த்தா 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜூலை வந்து நிற்கிது. என்னடா இது 6 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே நம்ம இன்னும் நேமே ஃபிக்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, இல்லை பார்த்துக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னொரு நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் என்னை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். என் பேர் ராஜா. ஸோ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2 இயர்ஸ் தான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 9 to 5 ஜாப் நார்மலாக எல்லாரும் மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு இந்த 9 to 5 ஜாப் ரொட்டீன் வந்துட்டு ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ ஒர்க் அவுட் ஆகலைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் தென் பாசிவாக நான் என்னோட பேஷனை நோக்கி நான் எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுதான் இந்த கண்டென்ட். எனக்கு பிடிச்ச விஷயம் தான் அதில் எழுதி வச்சிருக்கேன். அதில் இது கண்டென்ட் மேக்கிங்கும் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லார் லைஃப்பும் ஒரு புக்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். லவ், ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் எக்ஸட்ரா நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் இந்த சாப்டர் பேர் ஒத்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இதை. ஸோ இப்போது நான் இந்த சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை பார்க்குறவங்களுக்கு எனக்கே அந்த கொஸ்டின்ஸ் இருந்தது. நான் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன வீடியோ போட போகிறோம்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன், எனக்கு எதுவுமே பெருசாக சிக்கலை. அப்போ தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டான், ஸ்டாக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது அவனுக்கு புரிஞ்சுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் அவனை ஸ்டாக்கில் காசு போடுறான்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு அவனையும் புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் அதை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் எல்லாருக்கும் அதே மாதிரி விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ வீட்டில் சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலாம் வந்துட்டு பெருசாக ரீச் இருக்காது, பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியா மூலமாக நான் சொன்னேன்னா நிறைய பேருக்கு அந்த விஷயம் போய் சேரும். ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களும் அதை பண்ணால் எனக்கு அது நல்ல ஒரு ஹாப்பி தான். ஸோ அதனால இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போது எனக்கு ஒரு தாட் வர ஆரம்பிச்சிது, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிது. அப்படி யோசிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே தெரியும், பட் அரைகுறையாக தெரியும். ஸ்டாக்கை பற்றி கேட்டிங்கன்னா அரைகுறையாக தெரியும். ஒரு நார்மலாக கிரிக்கெட் விளையாடுவேன், அதுவும் அரைகுறை. விஷ்ணு விஷால் ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி தான். கிரிக்கெட் விளையாட தெரியும் அரைகுறை, ஹாக்கி விளையாட தெரியும் அரைகுறை, எல்லா கேம்லேயும் இன்ட்ரெஸ்ட்டு அரைகுறை, எடிட்டிங் பண்ண தெரியும் அதுவும் அரைகுறை, எல்லாத்துலேயுமே அரைகுறையாக இருக்கேன். ஸோ அரைகுறையாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது அவங்களுக்கு கரெக்டாக போய் சேராது. ஸோ நான் லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் லேர்ன் பண்ணுற விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ண போகிறோங்கிற செகண்ட் கொஸ்டின் மார்க் என் மைண்டில் வந்தது. ஸோ என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 6 months நடந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 6 months நம்ம என்ன சொல்ல போகிறோம், யாருக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 6 months நடந்தது. இந்த ஃபர்ஸ்ட் 6 months வந்துட்டு இப்படிங்கிறக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நான் கடைசி வரைக்கும் ஒன்றுமே டிசைட் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், பீப்புளுக்கு என்ன தேவை. நான் நிறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன், அந்த கமெண்ட்ஸில் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் நிறைய பேருக்கு நிறையா விஷயம் தேவைப்பட்டுச்சு. பேசிக்காக அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியல, எனக்கும் அந்த விஷயம்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்துச்சு. நம்ம லேர்ன் பண்ணிட்டு அந்த விஷயத்த ஒரு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு விஷயத்தில் போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது ரீச் இருக்கும், நிறைய பேருக்கு அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் சில இதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டை மட்டும் என்னோடய கண்டென்ட் மேக்கிங்கில் வந்துட்டு நான் போடலான் இருக்கேன். ஸோ இது என்னோடய பேசிக்கான ஒரு இன்ட்ரோ வீடியோ, எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நான் இதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வர ப்ராக்ரஸ், என்ன பண்ண போகிறேன், என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ். லைக் ஃபீனிக்ஸ் பேர்ட், லெட்ஸ் ரைஸ் டுகெதர்.